வித்தாத்தான் அவர் குடும்பத்தை நடத்த முடியும். பாராமச்சந்திரட்ட நெடுமாறன்ட்ட எல்லாம் சொல்லி பார்க்க யாருமே காமராஜர்கிட்ட சொல்லலை. ராவ் ஒரு நாள் காமராஜர் மாடியிலேருந்து பார்க்குறாரு. என்ன ராவுன்றாரு, ஐயா நான் மேலே வாங்குறாரு, இந்த வீட்டை வித்தாத்தா என் குடும்பம் முழைக்குங்கிறாரு. ஐயோ ஒருவேளையும் என்கிட்ட சொல்லலையே, ஒரு வாரத்தில் நான் வீட்டை காலி பண்ணி தந்துடுறேன், நீங்கள் வித்துக்கிறீங்க அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அது 6 லட்சம் ரூபா விலை வச்சு வசூல் பண்றாங்க. 2 பேர்ட்ட போய் 25 50 ரூபா வாங்கிட்டாங்க. கோவை மாநகரத்தில் சொல்லணும், அதுக்காக சொல்றேன். சாண்டோ சின்னப்பாத்தவர்கிட்ட போறாங்க. அவர்கிட்ட போய் அவர் போன உடனே என்ன சொல்லிக்காரு, என்ன இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் சினிமா எடுக்க இடத்துக்கு வந்திருக்கு, இந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது, நீங்க போங்க நான் வர்றேங்கிறாரு. எவ்வளவு லட்சங்கிறாரு, 6 லட்சம், போங்க போங்கன்ட்டாரு. கொஞ்ச நாள் ஒரு மணி நேரம் கழிச்சு தேவர் போய் மடியில் 5 லட்ச ரூபாய் கட்டி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு, இன்னும் 1 லட்ச ரூபா தனியாக தர்றேன், அந்த 50 ரூபா வாங்க நாட்டை கொடுத்துருங்க, அவர் பேர்ல எல்லாம் போய் எல்லாத்தையும் பிச்சை எடுக்கலாமா, நான் கொடுத்ததையும் சொல்லாதீங்க, வீட்டை வாங்கி. அவருக்கு அந்த பிறக்கும் பொழுது கூட வந்ததில்லை, தேவருக்கு தெரிஞ்சிருக்கு.